ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டின் மேல் அரசன் போல அந்த காடின் ஆட்சியாளர் என்னும் பெரும் சிங்கம் இருந்தது. அது மிகவும் ஆக்கிரமிக்கும் வலிமையான மற்றும் கொஞ்சம் தலைநகர்ந்த பிராணி. அதன் வீரியம் அதிரடியான குரல் மற்றும் வலிமை யாவரும் அஞ்சுமளவிற்கு இருந்தது. ஒரு நாள் சிங்கம் தனது பகுதியை சரிசெய்யும் பொழுது ஒரு சிறிய எலி திடீரென சிங்கத்தின் பாதைக்கு வந்துவிட்டது. எலி ஏதோ ஒரு பரபரப்பான இடத்தில் ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் சிங்கம் எலியை கடுமையாக தள்ளிவிடப் போகின்றது. எலியின் சிறிய உடல் சிங்கத்தின் பாதைகளிலிருந்து ஓடி செல்ல முடியாது. சிங்கம் கோபமாக நான் உன்னை உடனே அழிக்க வேண்டும் என்று சொன்னது. எலி மிகவும் பயந்தது. அது தன் உயிரை காப்பாற்ற எவ்வாறு செய்ய வேண்டும் என நிமிடங்களை எண்ணியிருந்தது. இறுதியில் அது சிங்கத்தை சமாதானப்படுத்த அஞ்சாமல் சிங்கமே தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் உங்களுக்கும் ஒரு நாள் உதவுவேன். நான் மிகவும் சிறியவள் ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு உதவ முடியும் என்றது. சிங்கம் அதிர்ச்சியுடன் நீ ஒரு எலி மிகவும் சிறியது. நீ என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாய் என்றபோதும் எலியின் மனதில் இருந்த நம்பிக்கை மற்றும் அதன் மன அமைதி சிங்கத்தை சில நேரம் எச்சரிக்க வைத்தது. அதனால் சிங்கம் நான் உன்னை விட்டுவிடுகிறேன் ஆனால் மறக்காதே ஒரு நாள் நீ என்னை நன்றி கூறுவது போல செய்யக்கூடும் என்று கூறி எலியை விடுவித்தது. சில வாரங்களுக்குப் பிறகு சிங்கம் ஒரு பெரிய வலைப்பொருளில் சிக்கிக்கொண்டது. அது தனது பிரம்மாண்டமான பல் மற்றும் விரல் கொண்டு அதனை சிதைக்க முயற்சித்தாலும் அது முடியவில்லை. அந்த நேரத்தில் சிங்கம் மிகவும் பதற்றம் கொண்டிருந்தது. அதன் குரல் எல்லா விலங்குகளையும் அடக்கச் செய்தது ஆனால் அவை எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எலி காடுகளுக்கு அருகிலிருந்த ஒரு கிளையில் உலா வந்து அந்த சிங்கத்தின் சிக்கலான நிலையை பார்த்து அதில் திரும்பியது. எலி சிங்கத்தை பார்க்கும்போது அதன் இரண்டாவது வாயில் இருந்த வலைப்பொருளை நழுவி கடிக்கத் தொடங்கியது. சிங்கம் அந்த நச்சான நிலையை அனுபவித்தபோது எலியின் உதவி மூலம் அதனை முழுவதுமாக வெளியேற்ற முடிந்தது. சிங்கம் மிகவும் நன்றி கூறி எனக்கு உனது உதவி மிக்க பயன் தந்தது. நான் நினைத்திருந்தேன் எலியை குறைவாக மதித்து அவனுக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கும் என்று. ஆனால் இது உண்மையில் எனக்கு ஒரு பாடம் என்றது. பாடம் அளவு மற்றும் சக்தி தான் முக்கியமானவை அல்ல. சில